ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இந்த காயோட பேர் கிடாரங்காய். இது சில பேர் கிச்சடி காம்பாங்க. ரொம்ப பேருக்கு இந்த காயோட பேரே தெரியாது. நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க. நார்த்தங்காங்கிறது சின்னதாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக உள்ளது தான் கிடாரங்காய். இந்த காயில் ஊறுகாய் தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் தயிர் சாத்துக்கு, சாம்பார் ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன். இது நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கிறதுனால நம்ம பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா பீங்கான் அந்த மாதிரி தான் ஊற வைக்கணும். இப்போ கையால் ஒரு கைப்பிடி அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்துலலாம் ஊற வைக்கக்கூடாது. நம்ம உப்பு போடுறதுனால பிளாஸ்டிக்கில் தான் ஊற வைக்கணும். இப்போ நல்ல ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா மூடி இருக்கா கட்டி வச்சுட்டு அதை கொண்டு நம்ம வெயிலில் வைக்கணும். ஒரு 4 நாளைக்கு நம்ம வெயிலில் வச்சு அதை குலுக்கி விடணும். இப்போ உப்பு போடுறதுனால எல்லாம் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் அது ஊறணும். அந்த தண்ணியில் தான் ஊறணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ 4-5 நாள் ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள், அது பச்சை கலரே மாறி போச்சு. அந்த தண்ணியிலே தான் ஊறி இருக்குது. குலுக்கி விட்டு நான் வெயிலே வச்சேன். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் கொஞ்சம். இது வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் கடுகும் வெந்தயத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நம்ம ஸ்லோவாக வச்சு தான் வறுக்கணும். வெந்தயம் கறிக்கிடுச்சுன்னா அப்போ ஊறுகாவே கசந்து போயிடும். செவந்ததும் எடுத்துடணும். இப்போ செவந்துடுச்சு, எடுத்துடலாம். பெருங்காயம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெருங்காயம் புது பெருங்காயம், அதனால் கரண்டியிலே ஒட்டிக்கிட்டு வருது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகாய் கலர் மாறாமல் வறுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மிளகாய் எடுத்துடலாம். வறுத்ததெல்லாம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஸ்லோ பண்ணதுனால கடுகு பொரிக்க லேட்டாகுது. இப்போ பொரிஞ்சிச்சு. நம்ம ஊறுகாய் எடுத்து போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு எப்போதுமே எண்ணெய் தாராளமாக ஊற்றினா தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடாதீங்க. இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் மிக்சியில் பொடி பண்ணணும்ல, அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். வெந்தயம், பெருங்காயம்லாம் சேர்ந்தது, அதனால் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் ஊறுகாய் எப்படி இருக்குண்டு. இது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெறும் தனி மிளகாத்தூள் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் போட்டது காரம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு அதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலு. இதில் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெளியில் வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம வந்து வினிகர்லாம் அதில் சேர்க்கலை. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கடையில் வந்து வினிகர்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை. அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் அடியில் அப்படியே தங்கியிருக்கு பாருங்கள். இந்த காய் கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.